Hi guys, so இந்த வீடியோல இருந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு சீரிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். நம்ம சேனல்ல போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் ஒரு ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணணும். உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்க்ல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்விங் ட்ரேடிங்கோட பார்ட் 1 வீடியோ தான் இது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரேடிங்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏதோ ஒரு பொருளை பை பண்ணிட்டு செல் பண்றோம்ல, ஸோ அதை தான் நம்ம ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏதோ ஒரு பொருளை நம்ம பை பண்ணிட்டு செல் பண்ணணும். அந்த ப்ராசஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் தான் நம்ம ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பொருளை பை பண்ணிட்டு செல் பண்ணிடணும். ஸோ இத்தனை மணிக்குள்ளதான் நமக்கு அவைலபிளா இருக்கும் அப்படின்றப்போ நம்ம அந்த டைமுக்குள்ள நம்ம பை பண்ணி செல் பண்ணிடணும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்லுவோம். இப்போ நமக்கு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்னா அதே ப்ராசஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் தான் இங்கே இருக்க போகுது. ஆனா அந்த பையிங் அண்ட் செல்லிங்க்கு நடுவில் நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம அந்த ஸ்டாக் ஹோல்டு பண்ணணும். அந்த ஒரு ஹோல்டிங் டைம் பீரியட் தான் நமக்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங் கூட மீனிங் நமக்கு இங்கே உருவாக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கை நான் பை பண்ணிட்டேன் ஜனவரி 1. அந்த ஸ்டாக் அதே ஸ்டாக்கை நான் ஒரு ஜனவரி 3 இல்லைன்னா ஜனவரி 5 போல நான் செல் பண்ணிட்டேன்னு வச்சுப்போம். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல பை பண்ணிட்டு உடனே செல் பண்ணல. ஸோ ஜனவரி 5 வரை நான் அந்த ஸ்டாக் என்னோட டிமேட் அக்கௌண்ட்ல தான் இருக்க போது. ஜனவரி 5 வரை நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஸ்டாக்கை. ஸோ அப்போ நான் பை பண்ணிட்டு ஒரு 3 to 4 days நான் அந்த ஸ்டாக்கை என்னோட டிமேட் அக்கௌண்ட்லேயே ஹோல்டு பண்ணிருக்கேன்ல, உடனே செல் பண்ணாம. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் இந்த டைப் ஆஃப் ட்ரேடிங் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவோம். நம்ம அதை தான் இங்க டீடைலா கொடுத்துருப்போம். ஸ்விங் ட்ரேடிங்ன்றது ஒரு ட்ரேடிங் ஸ்டைல். அதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக்கை பை பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு ஹோல்டு பண்ணுவோம். ஸோ ஃபார் ஷார்ட் டேர்ம் டு மீடியம் டேர்ம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லி. ஸோ அந்த ஷார்ட் டு மீடியம் டேர்ம்ன்றது எப்பவுமே ஒரு சில நாட்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில வாரங்களா இருக்கலாம். ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல ஜனவரி 1 to ஜனவரி 5 ஒரு சில நாட்கள் மட்டும் தான். மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா அந்த ஒரு ஸ்விங் இல்லைன்னா பிரைஸ் மூவ்மெண்ட் நம்ம ஒரு பர்டிகுலர் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்க அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்றோம். ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவோம். ஸோ நம்ம செகண்டா ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அன்லைக் டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஹோல்ட் பொசிஷன்ஸ் ஓவர் நைட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிருக்கோம். ஸ்விங் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பொசிஷன்ஸை ஓவர் நைட் ஹோல்ட் பண்ணுவாங்க. அப்படிதானே? இப்போ நான் ஜனவரி 1 ஈவினிங் 3 PM கிட்ட நான் ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி ஆகிட்டேன் அப்படின்னா, ஸோ அடுத்தடுத்த நாள் ஃபுல்லாவே நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஓவர் த நைட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஸ்டாக்கோட பொசிஷன் நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல ஹோல்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் மாதிரி தான். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லயும் பிரைஸ் ஆக்ஷன்லயும் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸ்விங் ட்ரேடர்ஸ் பொறுத்த அளவுக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, பொசிஷன்ஸை நம்ம ஓவர் நைட் ஹோல்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன்ல நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு ட்ரேட்ல என்டர் அண்ட் எக்ஸிட் ஆகுறதுக்கு நமக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுல நம்ம ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ன்றது ஒரு ஸ்டாக் நம்ம பை பண்ணிட்டு ஹோல்டு பண்ணிருக்கோம் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜான் 1 ஒரு ஸ்டாக் பை பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பிரைஸ் நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணிருச்சு. ஸோ டார்கெட்டையோ இல்லைனா ஸ்டாப் லாஸே ஹிட் பண்ணிருச்சு. ஸோ ஜான் 5 நான் என்ன பண்ணிடுவேன், செல் பண்ணிடுவேன். இங்க ஜான் 5 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், செல் பண்ணிடுவேன். நம்ம அந்த பொசிஷன்ல இருந்து நம்ம டார்கெட்டோ இல்லைனா ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆகிற வரையே நம்ம ஹோல்டு பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த ஒரு ட்ரேடிங் செஷனுக்கு மேல, ஸோ 9:15 to 3:30 நமக்கு மார்க்கெட் செஷனா. ஸோ இந்த மார்க்கெட் செஷனுக்கு மேல நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கை எப்போ ஹோல்டு பண்ணாலுமே அது ஸ்விங் ட்ரேடிங். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு வேற எதுவும் கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். நான் அடுத்த வீடியோஸ்ல அதை கண்டிப்பா கிளியர் பண்ண ட்ரை பண்றேன்.